ஃபைனலாக 10 டேஸ்க்கு அப்புறம் நம்மளோட ஸ்மார்ட் பேண்ட் வந்திருக்கு. நம்ம வெளியே என்ன இருக்குன்னு பார்க்கலாம். ஸ்மார்ட் பிரேஸ்லெட்னு எழுதியிருக்கு, M4ன்னு போட்டிருக்கு. HD கலர் ஸ்க்ரீன், மெசேஜ், வியூ, 45 டே பேட்டரி லைஃப் அந்த மாதிரிலாம் போட்டிருக்கு. இப்போ நம்ம இதில் பார்க்கலாம். பவர் இன்புட்டு 5 வோல்ட் 1 ஆம்ப்னு போட்டது. உங்கள் சார்ஜரில் வந்து நீங்கள் வந்து 5 வோல்ட்டு 1 ஆம்ப் இந்த மாதிரி போட்டிருக்கோம். இந்த சார்ஜர் யூஸ் பண்ணுங்கள், அப்போ தான் பேட்டரிக்கு வந்து உங்களுக்கு லைஃப் நல்லா கிடைக்கும். நீங்கள் வந்து 5 வோல்ட்டு 2 ஆம்ப்பு 3 ஆம்ப் அந்த மாதிரி இருக்கிற சார்ஜரை போடாதீங்க. திரும்ப வந்து 45 டேஸ் பேட்டரி பேக்கப் வந்து இருக்கும். அதாவது யூஸ் பண்ணாமல் இருந்தால், நம்ம ஆஃபில் இருந்தால் நம்ம வந்து யூஸ் பண்ணால் 4 to 7 டேஸ் பேட்டரி லைஃப் இருக்குமா. வாங்க இப்போ இதை வந்து அன்பாக்ஸ் பண்ணலாம். நம்ம அன்பாக்ஸ் பண்ணி இப்போ நம்ம வெளியே எடுத்து பார்க்கலாம். வெளியே எடுத்து இப்படி தான் நமக்கு இருக்குது. இதுதான் நம்மளோட ஸ்மார்ட் பேண்டு. இது பேண்டு, இது வந்து நம்மளோட இது பேண்டு, இது வந்து நம்மளோட ஸ்ட்ராப்பு இதாக இருக்குது. இது பேண்டு, இது நம்மளோட ஸ்ட்ராப்பு. இப்போ வந்து நம்ம இது வந்து இதான் இதோட சார்ஜரு. இந்த யூசர் மேனுவல் நமக்கு ஒன்று கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்கேன் பண்ணிங்கன்னா ஆப்பை ஏற்றிக்கலாம். அப்படின்னா அந்த ஆப் என்னன்னு நான் சொல்கிறேன். இதுதான் நம்மளோட ஸ்ட்ராப்பு. இந்த ஸ்ட்ராப் வந்து குவாலிட்டி நல்லாவே இருக்குது. ஸ்ட்ராப்போட குவாலிட்டி இதான் நம்மளோட மெயின். இதான் நம்மளோட ஸ்மார்ட் பேண்ட். இப்படி தான் இருக்குது. சைட்லாம் பார்க்க பின்னாடி இந்த ஹார்ட் ரேட் சென்சார் கொடுத்துருக்காங்க. அங்கே எதுவுமே இல்லை. அடியில் வந்து நமக்கு வந்து சார்ஜ் ஏற்றுறது கொடுத்துருக்காங்க. இப்போ எப்படி சார்ஜ் ஏற்றுனா இந்த மாதிரி பென்ட்ரைவ் மாதிரி ஒன்று இருக்கா, இதுதான் முக்கியம், தொலைச்சிடாதீங்க. இதை வந்து இந்த பேண்டை வந்து இந்த மாதிரி வச்சு அப்படி உள்ளே சொருவினீங்கன்னா உங்களுக்கு அட்டாச் ஆகிடும். இப்போ வந்து நீங்கள் வந்து 5 வோல்ட் 1 ஆம்ப் இருக்கிற மொபைல் அடாப்டரில் மாட்டி சார்ஜ் ஏற்றிக்கலாம். இப்போ இந்த பேண்டை நம்ம வந்து இந்த பேண்டை வந்து எப்படி வந்து இதில் ஃபிட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த ஸ்ட்ராப் எடுத்துக்கோங்க. இந்த ஸ்ட்ராப்பில் வந்து இந்த பேண்டை வந்து இந்த மாதிரி வச்சு நீங்கள் வந்து இதை அப்படியே லைட்டாக இந்த இதை வெளியே எடுத்து அப்படியே இதை உள்ளே ப்ரெஸ் பண்ணணும். இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி சூப்பராக அட்டாச் ஆகிடும். நமக்கு நல்லா அட்டாச் ஆகிட்டு இப்போ வந்து இதை வந்து லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த ஃபிட் ப்ரோன்னு ஆன் ஆகிட்டு இப்போ வந்து நமக்கு டைம் ஸ்டெப்ஸ் எல்லாமே காமிக்கி. இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து உள்ள என்ன இருக்குது, ஸ்டேட் இருக்குது, ஸ்டெப்ஸு, ஹார்ட் ரேட் இருக்குது, அதுக்கடுத்து ஸ்போர்ட்ஸ் இருக்குது, அதுக்கடுத்து மெசேஜ் வியூ பண்ணுறது, ஸ்லீப் இருக்குது, அப்புறம் நமக்கு வந்து வெதர்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அப்புறம் மியூசிக்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அப்புறம் வந்து மோர்னு இருக்குது. இந்த மோருக்குள்ளே போனீங்கன்னா ஃபஸ்ட் வந்து கேமரான்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அடுத்து வந்து லுக்கிங் ஃபார், அடுத்து தீமு, அதுக்கடுத்து ரீசெட்டு, அதுக்கடுத்து இந்த ஆப் டவுன்லோட் பண்ணுறதுக்குள்ள லிங்க்கு, அப்புறம் வந்து பவர் ஆஃப் பண்ணுறது. இதை வந்து நீங்கள் லாங் ப்ரெஸ் பண்ணால் 12 ரயில்வே டைம். இதை வந்து லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து 12 அந்த மாதிரி ரயில்வே டைம் சேஞ்ச் ஆகும். இப்போ தீம் பார்க்கலாம். இதில் வந்து அந்த ஒரு 2 தீம் கொடுத்துருக்காங்க, 3 தீம் கொடுத்துருக்காங்க. மோருக்குள்ளே பண்ணிங்கன்னா தீமை லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இது வந்து இப்போ இருக்கிற தீமு. இது வந்து நான் வந்து ஃபோன் மூலிமா ஆட் பண்ணேன். இந்த விஜய் தீம் நல்லா இருக்குல்ல. இன்னொரு தீம் வந்து இப்போ இந்த தீம் என்ன, நீங்கள் லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இந்த தீம் உங்களுக்கு வந்து வந்துடும். இந்த தீம் எனக்கு வந்துட்டு இந்த தான் ஃபோனில் போய் செட் பண்ணுறது. அது வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் போட்டு விடுறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஸ்மார்ட் பேண்ட் வந்து நல்லாயிருக்கும். 300 ருபீஸ்க்கு ஒர்த்து தான். இந்த ஸ்மார்ட் பேண்ட் எப்படி ஃபோனில் கனெக்ட் பண்ணுறது நெக்ஸ்ட் வீடியோ போட்டேன். முடிஞ்சால் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்க. பாய்.